வெல்கம் டு மிஸ்ஸஸ் தீபி யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஹாய் ஹலோ, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டுடே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொய்யா தோட்டம் வந்து க்ளீன் பண்ண போகிறோங்க, ரெடி பண்ண போகிறோம். ப்ரூனிங் பண்ணிவிட்டு இந்த லேண்டை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து பவர் வீடர் வச்சு களை வெட்டணும். இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம திரும்ப வந்து எவ்வளோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான களைகள் வந்து நம்ம தோட்டத்தில் வந்து முளைச்சி வருது. இதை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம், ஓகேவா? அதை விட முக்கியமான நியூஸ் என்னென்னா, இது வந்து தைவானில் வந்து ஒட்டு செடிங்க, ஓகேவா? இந்த நம்ம தோட்டத்திலே வந்து நம்ம வாங்கின காஸ்ட்லியான செடி 2. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த தாய் ஆல் டைம் மேங்கோ ஒன்று, நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரகம், ஓகேங்களா? இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது வந்து ஒட்டு ரகம். இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இது வந்து ஒட்டு வச்சது, ஓகேங்களா? நம்ம வந்து ஒட்டு வந்து பூமிக்குள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம், அப்போ தான் வந்து டேமேஜ் ஆகாதுன்னு சொல்லிவிட்டு. இதனுடைய பிளான்ட் சைஸ் பாருங்கள், இவ்வளோ தான் செடியே. இதுதான் நம்ம தோட்டத்தில் வாங்கி வச்சல மிகப்பெரிய லாஸ் ஆனது வந்து நம்மளுக்கு வந்து இதுதான். ஏன்னா நம்ம 100 செடி வாங்கணும். 100 செடி 100 × 100 பார்த்தீங்கன்னா 10,000 ருபீஸ். 10,000 ருபீஸ்க்கு நம்ம பலா செடி வாங்கி வச்சுருந்தோம்னா இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும் நமக்கு, ஓகேவா? யாருமே வந்து தைவானில் வந்து இந்த ஒட்டு செடி வந்து தயவுசெய்து வாங்காதீங்க. ஒட்டு இல்லாமல் அந்த ஏர் லேயர் கட் பண்ணுறாங்க இல்லையா, அது வந்து சூப்பராக இருக்குது. அதுவே நம்ம தோட்டத்தில் வச்சுருக்கோம், ஓகேவா? ஆனால் இது வந்து அது நல்லாவே க்ரோவே நல்லா இல்லை, ஓகேங்களா? மற்ற செடி எல்லாமே சூப்பராக வருது, பட் இந்த செடி ஃபுல்லாக நிறைய வேஸ்ட் ஆகிடுச்சு, இறந்து போயிடுச்சு. அதனால நான் வந்து இந்த செடியை ரெஃபர் பண்ண மாட்டேன், ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம எப்படி ப்ரூனிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து மழை தண்ணி வந்து நிறைய இந்த நிலத்தில் வந்து தேங்கிட்டதுனால வந்து நம்மளுக்கு இது ஃபுல்லாகவே வந்து செடி நிறைய ஸ்பாயில் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லோவாக மாறிடுச்சு, ஓகேவா? இந்த தோட்டம் வந்து இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கவே மாட்டேன், ஓகேவா? இது எப்படி சொல்கிறதுனா, இது நிறைய கலையாக இருந்தது. இப்போ தான் நம்ம ஓட்டி ஓரளவுக்கு வந்து இப்போ தான் ரெடி பண்ணுறோம், ஓகேவா? இதில் சும்மா பார்த்திங்கன்னா கூட ஒரு 150 கொய்யா செடி இருக்குது. நெக்ஸ்ட்டு இது நடுவில் நம்ம வந்து இந்த அத்தி வச்சுருக்கோம். இந்த கொய்யாக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அத்தி செடி வச்சுருக்கோம். இது வந்து பூனா ரெட்டு பாருங்களேன். இதுதான் நம்ம இதிலேருந்து கட் பண்ணி தான் நம்ம வந்து இப்போ நம்ம ஒட்டு வச்சுருக்கோம். அந்த பாட்டில் போட்டது எல்லாமே சூப்பராக நம்மளுக்கு முளைச்சிருக்கு. இது ஃபுல்லாகவே நம்ம வந்து கட் பண்ணி விடணும். கட் பண்ணி நெக்ஸ்ட்டு வர துளிரில் தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3 இலை வந்த உடனே நம்மளுக்கு வந்து காய் ஸ்டார்ட் ஆகிடும். இதில் பார்த்திங்கன்னா வரல. ரீசன் என்னென்னா, இந்த மாதிரி நிறைய கிளைகள் முளைச்சிருக்கு. இந்த மாதிரி நிறைய கிளை வந்துச்சுன்னா அதனுடைய எனர்ஜி ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகுமே தவிர கரெக்டாக அது ஃப்ரூட்டுக்கு போய் சேராது, அந்த காய் வந்து வைக்காது, ஓகேவா? அதனால தான் வந்து நம்ம இந்த ப்ரூனிங்கிற ஒரு மெத்தடே வந்திருக்கு. இப்போ இது ஃபுல்லாக நம்ம கட் பண்ண போகிறோம். ஆனால் இந்த செடி நம்ம வந்து இன்னைக்கு கட் பண்ணி நர்சரி போட போகிறோம். இது வந்து தனியாக நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம பாட்லேயும் கவர்லேயும் போட்டோம். ஆனால் இந்த முறை என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம டேரெக்டாக நிலத்துலேயே வந்து நிலத்தை நல்லா உழுது ரெடி பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூவாக வந்து நட்டு வைக்க போகிறோம். அது முளைக்கிறத நம்ம எடுத்து வந்து நம்ம தோட்டத்தில் வச்சுக்கலாம். அந்த மாதிரி இப்போ டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி, ஏன்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ தாய் செடி பாருங்கள், எவ்வளோ செடி இருக்குது. இது ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு இதுவே வந்து சரியாக போயிடும். நம்மளுக்கு வந்து நிறைய ஆக்சுவலி நான் ஒரு 1500 பிளான்ட் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். இந்த 1500 பிளான்ட்டில் வந்து நம்மளுக்கு 1000 வந்தால் ஓகே தான். 500 லாஸ் ஆனால் கூட நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேவா? பாருங்கள், இதெல்லாம் வந்து இப்போ தான் எனக்கு வந்து இது முக்கிய காரணமே வந்து யூடியூப் தாங்க, ஓகேவா? யூடியூப் நம்ம வந்து மூவ் ஆக நிறைய பேர் நம்மளுக்கு கொடுக்குற கைடன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. நிறைய பேர் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறது வந்து நல்லா மோட்டிவேட் ஆகுது. இதுக்கு முன்னாடி நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் இந்த தோட்டத்தை அப்படியே யூடியூப் பார்த்தே பண்ணிகிட்ருந்தோம். இப்போ நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ண பிறகு நிறைய பேருடைய வந்து அட்வைஸ் வந்து உண்மையாகவே நல்லா எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஓகேவா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க, ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா இது முன்னவே கட் பண்ணி விட்டது வந்து வரவே இல்லை. ஏன்னா ரீசன் பார்த்திங்கன்னா, லாஸ்ட் இயர் வந்து நமக்கு வந்து தண்ணி வந்து பற்றாக்குறை வந்துடுச்சு நம்மளுக்கு சம்மரில். இது கட் பண்ணி நம்ம விட்டோம். கட் பண்ணி விட்டதுலேருந்தே நம்மளுக்கு வந்து தண்ணி பிரச்சனை என்னென்னா, நம்ம பலா செடியெல்லாம் வந்து எப்போவுமே நம்மளுக்கு காய் கொடுத்துட்டே இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணோம். அந்த பெரிய கொய்யா தோட்டம், இந்த எலுமிச்சம், இந்த மாதிரி வந்து நம்மளது தோட்டம் ஃபுல்லாக பாருங்கள், இங்கேருந்து பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து நம்ம தோட்டத்துடைய என்ட்ரன்ஸில் நான் நின்றுட்டுருக்கிறது. இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு தோப்பாக தான் இருக்குது, ஓகேவா? நம்ம அதனால் இது வந்து கவுண்ட்டும் இதில் வந்து கம்மியாக தான் இருக்குது. இப்போ 1000 செடி பார்க்கலாமா, நம்ம 100 செடி பார்க்கலாமான்னும் போது இந்த தோட்டத்தை வந்து நம்ம அப்படியே விட்டுட்டோம், ரெடி பண்ணலாம். ஆனால் இந்த வருஷம் நமக்கு வந்து நல்லா மழை பெஞ்சதும் பிரச்சனை தான். இருந்தாலும் இந்த வருஷம் சம்மரை வந்து சமாளிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து நிலத்தடி நீர் மட்டம் வந்து உயர்ந்திருக்குன்னு தான் சொல்வேன். அதனால் நம்ம இந்த தோட்டத்தை வந்து இப்போ ரெடி பண்ண போகிறோம், ஓகேவா? இது ஒன்றும் செடி கிடையாதுல்ல, இது வந்து நல்லா இந்த மாதிரி மரமாயிட்டு பார்த்திங்கன்னா தெரியும். நம்ம கட் பண்ணவே கிடையாது. லாஸ்ட் இயர் வந்து நம்ம கட் பண்ணி விட்டது, அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணவே இல்லை, பார்த்திங்கன்னா தெரியும்.
ஏன்னா நம்ம இப்போ 3rd இயரில் தான் இருக்கோம்ல, சாரி 3 இயர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது வந்து 4th இயரில் இருக்கும். இந்த செடி வந்து நம்ம இப்போ தான் வந்து ரெடி பண்ணலான்னு வந்திருக்கோம். ஓகேவா? ரெடி பண்ணும் போது என்ன பிரச்சனைனா வரும்னா, இந்த மாதிரி நம்ம வந்து இப்போ வந்து கட் பண்ணணும். இந்த கிளைகளை வந்து இப்படி நம்ம கட்டர் வச்சு ப்ராப்பராக கட் பண்ணோன்னா நெக்ஸ்ட்டு இதுலேருந்து வர துளிர் இருக்கும்ல, இந்த மாதிரி வந்து இந்த 1 2 3 இந்த 3 துளிருக்கு அப்புறமே நம்மளுக்கு வந்து பிஞ்சு ஸ்டார்ட் ஆகிடும். அதனால நம்ம கட் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கொய்யா செடி பாருங்கள், நான் சொன்ன பார்த்தீங்களா இலை 1 2 3 இந்த 3க்கு அப்புறமே நம்மளுக்கு என்ன தான் இருக்கும், இந்த ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து பிஞ்சு வந்து நின்றுடும். ஓகேவா? இதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சுங்க. இந்த தோட்டம் வந்து இந்த மாதிரி வந்து மாறினதுக்கு காரணம் வந்து நாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இயற்கை தான் நான் சொல்லுவேன் நான். ஏன்னா தண்ணி இல்லை. தண்ணி வந்து நாங்கள் தோட்டம் பிளான் பண்ணதே ரீசன் என்னென்னா, நமக்கு லேண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம தண்ணி வந்து எங்கள் ஏரியாவில் தண்ணி கம்மியாக தான் இருக்குது. அதனால தான் நம்ம வந்து மரங்கள் வச்சா நம்மளுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு ஒன்ஸ் நம்ம தண்ணி கொடுக்குற மாதிரி தான் வந்து ரொட்டீனாக வரும். நம்மளுக்கு மொத்தம் அரௌண்ட் 10 ஏக்கராவில் வந்து நம்ம எல்லாருமே கண்டினியூவாக நம்ம பயிர் வைக்க முடியாதுன்னு தான் பிளான் பண்ணோம். ஆனால் மரமே அதிகமான தண்ணி இழுக்குது தான். ப்ராப்பரான தண்ணி இருக்கிற இடத்துல நீங்கள் ஒரே ஏக்கரில் கூட நீங்கள் வருஷத்துக்கு 10 லட்ச ரூபா சம்பாதிக்கலாம். நீங்கள் 10 ஏக்கரா வச்சுருந்தா கூட வருஷத்துக்கு 1 லட்சம் சம்பாதிக்க முடியாது. ரீசன் என்னென்னா, நம்மளுக்கு என்ன இல்லை, தண்ணி இல்லாத காரணத்தினால. தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம வந்து செடி பார்க்குறோம், பிளான்ட்டெல்லாம் பார்க்குறோம், நம்ம உடனே விவசாயத்தில் இறங்கி அப்படிலாம் கிடையாது. தண்ணி இருந்தால் தைரியமாக நீங்கள் எதையுமே அச்சீவ் பண்ணலாம். தண்ணி இல்லைன்னா பண்ண முடியாது. அதுக்காகவே நாங்கள் வந்து ஒரு கிணறு இருந்து இன்னொரு கிணறு வெட்டியிருக்கோம். 2 போர்வெல் இருக்குது நம்ம நிலத்தில். பாருங்கள், இந்த போர் இது வந்து பார்த்திங்கன்னா 650 அடி போட்டிருக்கோம். இருந்தாலும் ஃபுல்லாகவே பாறை, தண்ணி வந்து கிடையாது. இப்போ வந்து இருக்கும் மழை தண்ணி. பார்த்திங்கன்னா இப்போ வந்து மேலேயே தெரியுது. பார்த்திங்களா? இப்போ மேலே தெரியுது. ஆனால் வந்து தண்ணி கிடையாது. தண்ணினா வந்து ஒரு நாளுக்கு ஒரு 1000 லிட்டர் 2000 லிட்டர் அந்த அளவுக்கு தண்ணி வரும். அந்த தண்ணியெல்லாம் வச்சு நம்ம இன்னும் பண்ண முடியாது இல்லையா? ட்ரிப்பு போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு கரெக்டாலாம் வெயில் காலத்தில் நம்மளுக்கு சரியான வெயில், நம்மளுக்கு போதுமான அளவுக்கு என்ன இருக்காது, தண்ணி இருக்காது. சரி, பேசிகிட்டே இருக்கோம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், இது துளிர் விடுது. இந்த துளிருக்கு இந்த பக்கம் கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆக்சுவலி இப்படிலாம் கட் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து இந்த மாதிரி கரெக்டாக வந்து ஸ்டெம்முக்கு கரெக்டாக கட் பண்ணணும். இனிமேல் கட்டர் யூஸ் பண்ணும்போது ப்ராப்பரான கட்டர் வாங்கி கட் பண்ணுங்கள். நம்மளுக்கு வந்து இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி விட்டு விட்டு கட் பண்ணக்கூடாது. செடி வந்து ஸ்கின்னு வந்து டேமேஜ் ஆகக்கூடாது. பார்த்திங்களா? இந்த மாதிரி ப்ராப்பராக கொஞ்சம் பார்த்து கட் பண்ணுங்கள். துளிர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுல்ல, நீங்கள் எவ்வளோ மேலே கட் பண்ணலாம், நீங்கள் அடியோடு கட் பண்ணலாம், அதெல்லாம் உங்கள் விருப்பம்தான். அடியோடு கட் பண்ண எங்கள் வீட்டில் விட மாட்டாங்க. அதனால் நான் வந்து இந்த மெயின் ஸ்டெம்மை விட்டுட்டு சைடில் இருக்க ஸ்டெம்மை மட்டும் கட் பண்ணுறேன். ஓகேங்களா? நம்மளுடைய ஃபுல் எனர்ஜி வச்சு தான் நம்ம கட் பண்ணணும். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப அழுத்தி யூஸ் பண்ணிங்கன்னா கையெல்லாம் வந்து டேமேஜ் ஆகிடும். பார்த்து ப்ராப்பராக கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, இதே மாதிரி தான் நம்ம தோட்டத்து வேலை வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம ஃபுல்லாக வந்து செடியை கட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஓட்ட போகிறோம். இப்போ நம்ம கொய்யா தோட்டம் ஓரம் வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரம் வச்சுருக்கோம். இந்த தென்னை மரத்தில் இருக்கிற அந்த வேஸ்ட்டு ஓலைகள்லாம் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த தென்னை மரம் வச்சு 3 வருஷம் ஆகுது. இது வந்து நாட்டு தென்னை தான். இது வந்து இளநீ கன்று கிடையாது. கத்தி எடுக்கவே பயமாக தான் இருக்குது. ஏன்னா இது வந்து ஓட்டும் போது கொஞ்சம் பார்த்திங்கன்னா இடைஞ்சலாக இருக்குது. எடுத்து வெளியே போட்டுருக்கோம். நம்ம மிஷின் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓட்டுறதுக்கு ஓரளவுக்கு நம்ம கட் பண்ணியாச்சு. இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா தைவானில் வந்து ஒயிட்டு. ஓகேங்களா? இந்த தைவான் ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மரம் மாதிரியே தான், பெருசாக நல்ல சைஸு, காயும் நல்ல சைஸாக இருக்கும். பார்த்திங்கன்னா இலைகள் பாருங்கள், இது வந்து கிட்டத்தட்ட அலகாபாத் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு செடியே.
இப்போ வந்து இதை நம்ம வந்து கட்டரால் கட் பண்ண முடியாது, ஏன்னா இது இந்த ஸ்டெம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. இப்போ வந்து கத்தியில் தான் நம்ம வெட்ட போகிறோம்.